ரீசெண்டாக வந்திருக்க சினிமா அப்டேட்ஸ் இதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். இது எபிசோட் 25. இப்போ தேட்டர்ஸில் தனுஷ் அவர்களுடைய கரை படம் ரன் ஆகிட்டு இருக்கு. படத்துக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விக்ரம் அவர்களுடைய துருவ நட்சத்திரம் படம் வந்து ஒரு வழியா இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கு. இந்த மே எண்ட் அப்படி இல்லைன்னா ஜூனோடைய ஃபர்ஸ்ட் வீக் இதுக்குள்ள இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி இதுக்கு முன்னாடியே கூட ரிலீஸ் ஆகலாம். அதே மாதிரி நம்ம தளபதி அவர்களுடைய ஜனநாயகன் படமும் ரொம்ப சீக்கிரமாவே தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம். இதுல ஃபுல் படம் லீக் ஆகி அது பயங்கரமா ஸ்ப்ரெட்டும் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் டிலே பண்ணாம சீக்கிரமா சென்சார் கிடைச்சி படத்தை இந்த மே 27 ரிலீஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. RKFF ப்ரொடக்ஷன்ல நம்ம தலைவர் நடிக்கிற தலைவர் 173 படத்தை டான் படத்துடைய டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றதா இருந்தது. இதை அனௌன்ஸ் பண்ணி ஒரு ப்ரோமோவையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த ப்ராஜெக்டை சிபி சக்கரவர்த்தி அவர்கள் டைரக்ஷன் பண்ண போறது இல்லை அப்படின்னு வருது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம டிராகன் படத்துடைய டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறதா வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய டைரக்டரா சுந்தர்சி அவர்கள் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் டிராப் ஆயிட்டு தான் சிபி அவர்கள் உள்ள வந்து இவரும் டிராப் ஆகி அஸ்வத் மாரிமுத்து உள்ள வந்திருக்காரு. இந்த லிஸ்ட்டுக்கு இதுதான் எண்டா இல்ல இதுக்கும் மேல போகுமான்னு தெரியல. அதே மாதிரி இந்த நியூஸ் உண்மையா இல்ல ஃபேக் ரூமரா அப்படின்னு கூட தெரியல. இந்த ப்ராஜெக்டை யார் டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா அவர்களுடைய கருப்பு படத்துடைய ஆடியோ லான்ச் ரீசெண்டா நடந்திருந்தது. படத்துடைய ட்ரெய்லரை மே 8 இல்ல மே 10 ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. படம் மே 14 ரிலீஸ் ஆக போகுது. படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.